பிஎஸ்என்எல்ல சீப்பஸ்ட் பிளான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். பிஎஸ்என்எல் யூசர்ஸ் உங்களுக்கு ஒரு டாஸ்க் இருக்கு, வீடியோட எண்ட்ல மறக்காம அதில் பார்ட்டிசிபேட் போங்க, நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இப்போ வாங்க வீடியோ. பிஎஸ்என்எல்ல புதுசா ஒரு பிளான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இதோட பிரைஸ் வந்து பார்க்கும்போது 225 ரூபீஸ்க்கு இருக்கு. அண்ட் இதோட இன்டர்நெட் வேலிடிட்டி வந்து பார்க்கும்போது 2.5 GB per day வந்து கொடுக்குறாங்க. அண்ட் எப்பவும் இதில் அன்லிமிட்டட் கால்ஸும் இருக்கு. அண்ட் 100 SMS per day வந்து கொடுக்குறாங்க. டோட்டலா உங்களுக்கு 30 days வேலிடிட்டி அவைலபிளா இருக்கு. ஸோ இதுதான் வந்து பிளானோட டீடைல்ஸ். அண்ட் இந்த பிஎஸ்என்எல் கம்பேர் பண்ணும்போது மற்ற ஆபரேட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்களா, வி, ஏர்டெல், ஜியோ, இவங்க எல்லாமே என்னென்ன பிரைஸ்க்கு இந்த வேலிடிட்டி வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லி வந்து ஒரு சின்னதா ஒரு கம்பேரிசன் வந்து பாத்திரலாம். வீல வந்து பார்க்கும்போது 469 ரூபாய்க்கு வந்து பிளான் வந்து கொடுக்குறாங்க. அதுல 2.5 GB per day, அதுல 28 days வேலிடிட்டி தான் வந்து கொடுக்குறாங்க. பட் அன்லிமிட்டட் 5G வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஜியோல உங்களுக்கு 3 months சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. எப்போ போல கால்ஸும் உங்களுக்கு 100 SMS per day வந்து கொடுக்குறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஜியோல வந்து பார்க்கும்போது 399 ரூபீஸ்க்கு அன்லிமிட்டட் 5G வந்து கொடுக்குறாங்க. 28 days வேலிடிட்டி இருக்கு. எப்போ போல கால்ஸ், SMS எல்லாமே ஓகே தான். அண்ட் ஃபைனலா ஏர்டெல் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு 2 பிளான் வந்து இருக்கு. இதே சேம் வேலிடிட்டியில 2.5 GB per day 399க்கு கொடுக்குறாங்க. அதுல வந்து அன்லிமிட்டட் 5G இருக்கு. எக்ஸ்ட்ராவும் உங்களுக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் 1 month சப்ஸ்கிரிப்ஷன் நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபைனலா இன்னொரு பிளான் அதுலேயே வந்து 409 ரூபீஸ்க்கு இருக்கு. ஸோ அதுலேயும் சேம் அதே தான். பட் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஏர்டெலோட எக்ஸ்ட்ரீம் பிளே நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். ஜியோலாம் வந்து கிடையாது. ஸோ இதுதான் வந்து பிஎஸ்என்எல் இருக்க அந்த சீப்பஸ்ட் பிளானை கம்பேர் பண்ணும்போது மற்ற வி ஆகட்டும், ஏர்டெல் ஆகட்டும், ஜியோல இருக்கிற பிளான்ஸ் எல்லாமே. ஸோ பிரைஸ் வைஸ், காஸ்ட் வைஸ் வந்து பார்க்கும்போது பிஎஸ்என்எல் தான் தி பெஸ்ட்னு வந்து சொல்லலாம். 2.5 GB per day வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அது ஓகே தான். அண்ட் நீங்க மற்றதெல்லாம் கம்பேர் பண்ணீங்கன்னா அதுல 5G வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு நான் அது வந்து ஒஸ்ட், இது பெஸ்ட்லாம் வந்து சொல்ல கிடையாது. அண்ட் நிறைய பேர் வந்து பிஎஸ்என்எல் தான் வந்து இன்னும் மெயினா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது பிரைமரி சிம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் மேபி அடிஷனலா இன்னொரு சிம் யூஸ் பண்ணாம கூட இருக்கலாம். ஸோ அப்படி பிஎஸ்என்எல் சிம்மை யூஸ் பண்ணிட்டு அடிஷனல் சிம்மா நீங்க ஜியோ ஆகட்டும், வி ஆகட்டும், ஏர்டெல் யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அதை கம்பேர் பண்ணும்போது இது பெஸ்ட். அதுவும் 5G மொபைல் வச்சிருந்தீங்கன்னா இன்னுமே பெஸ்ட் தான் வந்து சொல்றேன். கம்பேரிசன் வந்து பார்க்கும்போது பிரைஸ் ஆகட்டும் அண்ட் ஆஃபர்ஸ் ஆகட்டும் எல்லாமே பெஸ்ட்டாக தான் இருக்கு. பட் பிஎஸ்என்எல்ல சில இஷ்யூஸ் எல்லாமே நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறதா இருக்கு. நெட்வொர்க் கொஞ்சம் ஸ்பீட் கம்மியா இருக்கு, அந்த நேரத்தில் சிக்னல் வந்து கிடைக்கல, கொஞ்சம் ஒஸ்டா இருக்கு, அப்படி இப்படின்னு தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதுல 4G தான் இனிமேல் நிறைய இடத்துல வந்து ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு 5G இவங்க இன்னும் போட்டியாக தான் வந்து இருக்கிறாங்க. பிஎஸ்என்எல் இன்னுமே வந்து அந்த சிக்னல் ஆகட்டும், நெட்வொர்க் இதெல்லாமே இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக கொடுத்தாங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக வந்து இருக்கும். அண்ட் இப்போ பிஎஸ்என்எல் யூசர்ஸ்க்கு வந்து ஒரு டாஸ்க் வந்து சொல்லியிருந்தேன். அது இப்போ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து கவுண்ட் பண்ணுங்க. பிஎஸ்என்எல் யூசர்ஸ் யூஸ் பண்ணிட்டு நீங்க இங்கிருந்து ஜியோ ஆகட்டும், வி ஆகட்டும், ஏர்டெலுக்கு போகிறீங்க அப்படின்னு சில ஒஸ்டான ரீசன்ஸ் எல்லாமே இருக்கும். இது எல்லாமே இருக்கு, தயவு செய்து வராதிங்கன்னு இருக்கும். என்னென்னலாம் ஒஸ்ட்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கவுண்ட் பண்ணுங்க. அண்ட் பிஎஸ்என்எலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி என்னென்னலாம் பெஸ்ட் திங்ஸ் வந்து பிஎஸ்என்எல்ல இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கவுண்ட் பண்ணுங்க. ஸோ சிம்பிள், குட் திங்ஸ் என்ன இருக்கு, பேட் திங்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கவுண்ட் பண்ணீங்கன்னா மேபி ஃபியூச்சர்ல வர நிறைய யூசர்ஸ்க்கு இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா பிஎஸ்என்எல் சேஞ்ச் ஆகிறதுக்கு இல்லை பிஎஸ்என்எல் இருந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏதாவது தவறா பேசியிருந்தா வந்து சாரி. இந்த வீடியோ ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கவுண்ட் பண்ணுங்க. அண்ட் இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் சொல்லுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிடுங்க.